தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणम, महापेरियवा चरणम, सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणमाय பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஜானதம் சாந்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர பிரணமாமதானம் கலியுதேவம் காஞ்சமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு. நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் தினமுமே வந்துருக்கும். அது பெரியவாளோட அனுகிரகம் தான் அப்படின்றது எனக்கு தெரியும். அது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இந்த சேனலில் அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்குறோம், எல்லாம் பெரிய அனுகிரகம். அந்த டைட்டிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் நம்ம தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் இதை ஆரம்பித்தான். இது ஸ்ரீ கருவலூர் மாரியம்மன் கோயில். கருவலூர் அப்படிங்கிறது அவினாசி பக்கத்தில் இருக்குது. அங்கே திருப்பணி நடந்துட்டுருக்கு. கோவில் கொஞ்சம் புதுப்பிச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு 1980 நடந்த இது ஒரு அதிசயம். கோவிலோட ராஜகோபுரம் அஸ்திவாரம் மட்டும் ஆச்சு. அஸ்திவாரத்துக்கு மேலே எழும்ப மாட்டேங்கிறது. பணம் வந்தால் தானே அஸ்திவாரத்தோடு நிற்கிறது, ஃபவுண்டேஷனோடு நிற்கிறது. அந்த ராஜகோபுரம் வேலை ஆரம்பிக்கவே முடியல, பணம் இல்லை. இந்த திருப்பணியில் பார்த்துட்டு இருந்த முத்துப்பழனியப்பன் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கார். அவர் என்ன பண்ணார், கோவிலோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர் தான். 3 வருஷம் பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை, ஓடி போயிடுத்து. 3 வருஷம் ஓடி எடுத்து வேலை ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது, அந்த அஸ்திவாரத்தோடு நிற்கிறது. அப்போது ராஜகோபுரம் எங்கே எழும்பும்? அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், 2-3 கமிட்டியை, கோவில் கமிட்டியில் இருக்கால கூட்டுண்டு மெட்ராஸ்க்கு இந்த ஃபண்டு நிறைய சேரல. அவருக்கு யாரும் கொடுக்கல. ஹெச்ஆர்என்சி அந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது அந்த கோவில் இதுக்காக, ஹிந்து ரிலீஜியஸ் அண்டு இந்த இதுக்காக கோவிலுக்காக பண்ணுறது. அந்த ஹெச்ஆர்என்சி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்டு எதாவது கேட்கலான்னு வந்தால். இந்த காலத்தில் அப்படி தான், அந்த காலத்தில் அப்படி தானே இருந்திருக்கும். இதில் ஒன்றும் சேஞ்ச் ஒன்றும் கிடையாது. யார் மாறினா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் அதே மாதிரி தானே இருக்கும். அவள் என்ன சொல்லிட்டா, எங்ககிட்ட பணம் கிடையாதுன்ட்டா. அவகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் இல்லைன்றவா. அந்த பணம்லாம் எங்கே போகணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அவள் இல்லைன்ட்டா. வேறு வழி இல்லை, ஏமாந்து போயிட்டாவா. ஏதாவது பணம் கிடைக்குன்னு வந்தால் கிடைக்கல. சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வேளை சரி சும்மா நம்ம வந்ததும் வந்தோம், நம்ம பெரியவாளை மகாபெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அந்த புத்தி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பரமேஸ்வரன் கொடுத்தா மட்டுமே தான் வரும். நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினச்சா அங்கே போயிட்டோன்னு. மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினைக்காம ஒன்றுமே நடக்காது. அதனால் இவ கிளம்பி அங்கே போனான். இவ கிளம்பி மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நின்றுட்டுருக்கா. மடத்தில் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. பின்னாடி எங்கேயோ நின்றுட்டுருக்கா. சரி இன்றைக்கி ஒன்றும் வேறு மகாபெரிவாளை தரிசனம் பண்ண முடியாது, இங்கேருந்தே வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சாஷ்டாங்கமாக நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு அவள் டிசைட் பண்ணிட்டா. அவள் அப்படி கீழே அப்படி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சாயணும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம்னா பெரியவா பரமேஸ்வரன் இருக்க இடம்லாம் ஆச்சரியம் தானே. உடனே ஓடி வந்தார் ஒருத்தர். நீங்கள் தானே அந்த அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார். அங்கே வாங்க, உங்களை பழனியப்பன்னா அங்கே வாங்க, உங்களை பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? இந்த பழனியப்பன்றவர் இங்கே நின்றுட்டுருக்காரு. எங்கேயோ பெரிய கூட்டத்தில் க்யூவில் எங்கேயோ நிற்கிறவரை யாரோ ஒரு சிஷ்யர் ஓடி அணுக்கு தொண்டர் கூப்பிடுறார். பழனியப்பன் நீங்கள் தானே, வாங்க கூப்பிடுறா பெரியவான்னு. அங்கே போனார். அங்கே போய் எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தா. இப்போ பேசவே ஆரம்பிக்கலை. எதாவது பேச ஆரம்பித்தா தானே பெரியவா
கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான வேத பண்டிதர்கள்லாம் நான் அனுப்பிச்சுடுறேன் அந்த நேரத்தில் அப்படின்னா. எங்கெங்கே வந்து இதுவே இடும்பில் அஸ்திவாரத்தோடு நிற்கிறது அங்கே எங்கே அனுப்புறது? பெரியவா அமிச்சாங்க, என்ன வேலை நடக்கும்? வேலையும் நடக்கலையே அப்படின்னு இவா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. பெரியவா தான் பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி தெரியும்? அதுக்கு என்ன சொல்ல முடியும்? எங்களுக்கு அவசரம் வந்ததே வந்து பணம் கிடைக்கல, ஹெச்ஆர்என்சி வந்தோம், அங்கே பணம் கிடைக்க மாட்டேங்க, இங்கே கிடைக்கல, பக்தர்கள் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறா. மெட்ராஸில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம், தமிழ்நாட்டில் அவார்டும் இல்லைன்னுட்டா. அதனால் நாங்கள் சும்மா அப்படியே பார்க்க வந்தோம், பெரியவா தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அதான் நடந்தது. ஆனால் இப்போ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியவா எல்லாத்தையும் அவரே கேட்டார். சரி இது பண்ணணுமா, கும்பாபிஷேகத்துக்கு வந்து நான் வேத பண்டிதர்கள்லாம் நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு எங்கே ஒன்றுமே வேலை நடக்காத போது அப்படின்னு மனசில் நினைக்கிறா. பணத்தை எங்கே போய் வாங்குறது? பணம் எல்லாமே ஒரு பெரியவா இது மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு அப்படி வந்து போயிட்டா கிளம்பி. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, கிளம்பி ஊருக்கு போயிட்டாவா திரும்பி. கருவூலூர் போயாச்சு, மாரியம்மன் கோவில் அவினாசி பக்கத்தில். அவள் சொந்த ஊருக்கு போயிட்டாவா. போனால் அடுத்த நாளே ஒரு வேதாந்தங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய பண்டிதரான், ஒரு பெரிய பண்டிதர் ஒருத்தர் வேதாந்தத்தில். அவர் இந்த பண்டிதர் வேதங்கள்லாம் கற்றுன்றது, அது வேதாந்தமும் உண்டு இல்லையா, அதில் ஒரு பெரிய படிப்பில் படித்து வர்ற பெரிய பணக்காரர் வேறையாம். அவர் கோவில் பக்கம் வந்தாராம். வந்தவர் வந்து ஏதோ அதுக்காக அவரை அப்பாயின்ட் பண்ண மாதிரி நேரம் வந்து அதுக்குள்ளே எங்கள் பெரியவா யாருக்கிட்ட சொன்னான்? பெரியவா எதாவது கனால போய் சொல்லியிருக்கலாம், நீ போய் அங்கே இந்த கருவூலூர் இருக்கு இல்லையா, மாரியம்மன் கோவிலுக்கு போய் பண்ணுன்னு சொன்னாரா தெரியாது. அதெல்லாம் அதில் இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு புத்தி வந்திருக்கும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணியிருக்கலாம். எல்லாமே இதை நம்மளுக்கு ஏன் அந்த பண்ணியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம்னா அந்த எல்லாமே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தியில் தான் நடக்கும். அவர் அந்த பக்கம் ஏதாவது காரில் போயிட்டே இருக்கும்போது இந்த பார்த்துட்டு ஐயோ இப்படி நிற்கிறது நம்ம வந்து பண்ணலான்னு கூட வந்திருக்கலாமே, தெரியல. அவர் உள்ளே வராரு, உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த கோபுரத்தை நானே கட்டி கொடுத்துட்றேன் முழு செலவையும் அப்படின்ட்டு அவரே கட்டி கொடுத்துருக்காரு. மீதெல்லாம் ஏற்கனவே வேலை முடிஞ்சிருது. அதனால் வேத பண்டிதர்கள் கரெக்டாக இவ ஃபோன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு பெரியவாக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் பண்ணோன்னே அங்கேருந்து வேத பண்டிதர்கள்லாம் வரா. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகிடுது. ஸோ கோவிலுக்கு ராஜகோபுரம் கட்ட முடியலையே அப்படிங்கிறதான் டைட்டில். சொன்னான்னு தெரியல, யார் வந்து இது பண்ணுவா அப்படின்னா பெரியவாங்கிற அப்படி பரமேஸ்வரன் இருக்காரு, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவிச்சர் மகாபிரிய பாதவிச்சர்ணும்.